ஏன்டி பெருசருக்கு பால் கொடுத்தா பிள்ளைக்கு என்ன கொடுப்பேன்? கிழட்டு முண்டை வாடி சப்னா ஏன்டி வெக்கு வெக்கு மாதிரிதான் அவுத்து போட்டு அம்மனமா வாடி. பள்ளிக்கூட படிக்க வச்சாக ஒன்று தெரியாத வக்காலக்காரங்க அறுத்து வச்சாங்க என்ன அறுத்து வச்சாங்க. சக்காலச்சு ராமர் ரஜினி கேட்டாங்க, ரஜினிகாந்துக்கு கேட்டாங்க. என் முகத்தலக்க பார்த்துக்கிட்டு முக ஸ்டாலின் கேட்டாங்க. என் இடுப்பலக்க பார்த்துக்கிட்டு எடப்பாடி பஞ்சாயத்து கேட்டாங்க. முடியாதக்க பார்த்துக்கிட்டு என்ன மோடி கிட்டா கேட்டாங்க. விடிய விடிய வேலைக்காரி
என்னாச்சு பிள்ளையா போச்சு நொல்லையா போச்சு அவனை பெத்ததை விட என்னால ஊருக்கு போயிருந்தா பரவாயில்ல புண்டவாயா கம்முனரா ஏமா இத்தனை சனத்துல போய் ஒண்ணு கூடுறீங்க பாக்குறீங்க சிரிக்க மாட்டாங்க இங்க ஒரே சனம் கூட இல்லையா சனமா இல்லையா இங்க ஒரே சனம் கூட இல்லையா உங்க வெள்ளை வெள்ளையா தெரியுதெல்லாம் என்ன வெள்ளையாக்கறதுல வெடாம்பூவு சரி கருப்பா தெரியுதுல்ல கருப்பாக்கறதுல காக்கட்டாம்பூவு கூச்சி கூச்சா இருக்கிறதெல்லாம் கூச்சா இருக்கிறதுல சர்க்கார் முட்டுக்கல்டா அப்ப அப்பா ஏன் பண்ணு அப்பா என்ன சாமி அப்பா அப்பா என்ன என்ன பெத்தப்பான்னு சொன்னா அப்பா என்ன பெத்தப்பா என்ன பெத்தது நான் பெத்தியே என்ன மட்டும் எவ்வளவு அழுக்கா பெத்த அழகா பெத்த என்ன மட்டும் இங்க பாரு இந்த ஊர்ல ஒரு ஆள் மட்டும் என்ன சைட் அடிக்குது நம்ம கோபி மாமே அழகு பார்த்துதான் எங்க போயிட்டாரு அப்பா உனக்கு என்ன பெத்தது நான் பெத்தியே களைச்சு போச்சுன்னு சொல்லி லவ் வாங்கிட்டு வரதுக்கா என்ன ஏன் அழகா பெத்த ஏன் பண்ணு ஓய் உன்னை பெத்த நேரம் நல்ல நேரம் குழந்தை பாக்கியமே இல்ல ரொம்ப நாள் என்ன எங்க போய் யாராரு பெத்தீங்க ரொம்ப நாளும் குழந்தை பாக்கியமே இல்ல குழந்தை பாக்கியம் இல்ல அதனால நான் முருகன்கிட்ட போய் வேண்டுதல் வச்சுக்கிட்டேன் ஆமா முருகன்கிட்ட போய் வேண்டுதலை வச்சுக்கிட்டேன் என்ன வேண்டுதலை வச்ச முருகா உன்ன மாதிரி உன்னுடைய வரத்துல ஒரு பெண் குழந்தை பிறந்தா நாங்க கோயிலுக்கு வந்து நாங்க காவடி எடுத்துட்டு ஆட்டாடி வேண்டுதலை முடிக்கிறோம் அப்படின்னு சொல்லி வேண்டுதல் வச்சுக்கிட்டேன் ஏப்பா என்ன பெக்கறதுக்கு நீ எங்க அம்மா எங்க போனீங்க ஐயோ போவாத கோயிலே இல்ல பண்ண கோயிலா போனீங்களா ஆமா ஏன் வீட்டுல இடமில்ல வேண்டுதலை வச்சோம் அப்புறம் வேற எங்க போனீங்க ஏன் பண்ண அதுக்கு பிறகு அம்மா கர்ப்பமா இருந்தா கர்ப்பமா இருந்த பிறகு உன்னை கூட்டிட்டு அம்மாவை கூட்டிட்டு டாக்டர் கிட்ட போய் விட்டேன் ஏப்பா எங்க அம்மாவை கூட்டிட்டு போய் டாக்டர் விட்டுட்டு நீ யாரு பொண்ணு ஏன் பண்ண செக் பண்றதுக்கு அப்பா ஆண் குழந்தையா ஒரே ஒரு பிள்ளையா ஒரே ஒரு பிள்ளைன்னு உள்ளூர்ல கட்டி கொடுத்தா கண்ணை கசுக்கும் மூக்க சிந்துவன்னு என்ன யாரு கட்டி கொடுத்த ஏன் பண்ணு நல்லா படிக்கிற ஆளு பட்டணம் பார்த்து நல்ல இடத்துல குடிக்கலாம் நல்ல உத்தியோகத்துல இருக்கிற ஆளு பார்த்து உத்தியோகத்துல இருக்கிற ஆளா பார்த்து கொடுக்கலான்னு கொடுத்த யாரு கொடுத்த ஏன் பண்ணு நல்லா வக்கீலுக்கு கொடுத்தமா வக்கீலுக்கா ஆமா நான் வக்கீல் பொண்டாட்டியா வக்கீல் பொண்டாட்டி தான் நீ வக்கீல் மாமனாரா பாருங்க ஐயா வக்கீல கொடுத்தானா வக்கீல் பொண்டாட்டி பொண்டு பாருங்க பேர் தான் வக்கீலா இருக்கிற மாப்பிளைக்கு பேர் வக்கீல் ஓ பேர் தான் வக்கீல் ஆமா வேலை வக்கீல் வேலை இல்ல அவன் சாராயம் குடிக்க மாட்டான்னு சொன்னீங்க நல்ல ஒழுக்கமான மாப்பிளை அவன் கல்லு குடிக்க மாட்டான்னு சொன்னீங்க அவன் சாராயம் குடிக்கிறான் அரையும் குடிக்கிறான் செவத்தோர சாச்சி வச்சுக்கிட்டே அப்ப அவன் கல்ல குடிக்கிறான் அமுத்தி போடுறான் அமுத்தி போட்டு அடிக்கிறான் அப்ப குவார்டர் குடிச்சிட்டு எப்படி ஆடுறான் எப்படி வேட்டி தூக்கி பிடிச்சுக்கிறான் அங்க எங்க வீடுக்குதுன்னா என் வீதியில நின்னுட்டு எப்படி ஆடுறான் அரிங் ஓயா அரிங் ஓம்மா அரிங் ஓயா போரடிச்சு போடு அரிங் ஓயா ஐயனார அரிங் ஓயா ஐயனார போடுல வாங்க அப்படி சொன்னானா வாப்பன வர சொல்லி கொடுக்கறங்கறானே அப்படியே சொன்னா அவ கொண்டாடி வாங்க எங்கங்கற அவ கூட வெட்டால என்ன சொன்னே கொண்டாடி போ எங்கங்கற அவ என்ன சொன்னே அவ கொண்டாடி போனே கோவத்துல அப்படி பேசிவிடு ஏனி இப்படி சொல்லி கூட தெரியுனா எனக்கு வாட்டு சொல்லி மாட்டேன் அப்பா வாக்குப்பா தூக்கப்பா தூக்கப்பா அடுத்து ஐயோ எங்க அப்பா என்ன பண்ண கோவம் வர அப்படி அட பாப்பா சொன்ன வார்த்தைக்கு எனக்கு அப்படி கோவம் வந்துருச்சு எனக்கு கோவத்துல வெட்டலாம்னு சொல்லி எனக்கு அவத்த பச்சிக்குது ஐயோ பச்சை காயா போயிருச்சு நீங்களே தெரியுங்கப்பா எனக்கு அவத்த பச்சிக்குது அட போங்கடா ஆமா நீயே பேசிக்கிட்டு இருக்கிறியா நான் என்ன வளர்த்தானே எங்க பெரிய பேங்க் போயிட்டோம் பெரியப்பா அண்ணா வாங்க நம்ம பிள்ளை கொடுப்பது இவர்தாங்க அண்ணன் பெரியப்பா சொல்லு மகளே பெரியப்பா இப்படி வாடா டேய் அன்னைக்கு பிறந்தவன பெரியப்பா ஓய் கிட்ட வாடா நான் அடிச்சே போறேன் பெரியப்பா ஒரே ஒரு பிள்ளைன்னு ஆமா கட்டி குடிச்சியே ஆமா அவன் குடிச்சிட்டு வந்து பாட்டு பாட்டு சொன்னான் என்ன பாட்டு பாடுறான் உவே புஞ்சு ஏப்பா அது கட்ட முண்டா உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தான் என்ன பாரு அத பாடுறான் என்ன பேசாத அப்பா இல்ல பாரு அத பாரு உனக்கு பெத்தாங்க பாரு அவன சொல்லணும் அப்பா ஓய் குடிச்சிட்டு வந்தே சீட் ஆடுறாமா எப்படி ஆடுறான் சீட் எப்படி ஆடுறான் 10 ஜோக்குது 10 ஜெயிக்குது அப்பா 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 ஏய் டேய் சொட்டியா
போட சொல்லு. அப்பா அது மட்டும் இல்ல, என்ன பண்றான் வீட்டுல எதை தோத்தான், அவன் ஆட்டை தோத்தான் மாட்டு தோத்தான். சரி, நீ எனக்கு என்ன சீதனம் கொடுத்த? ஆடு மாடு சீர் வரிச்சே இல்ல, கால் இந்த தலை வரைக்கும் தலையில இருந்து கால் வரைக்கும். எத்தனை கிலோ போட்ட? ஒண்ணு 100 கிலோ போட்டு பாவனு. என்ன கரியா பொன் பொருள். அப்பா அவன் என்ன பண்ணணும், நீ ஆட்டை கொடுத்த மாட்டை கொடுத்த, ஆமா சோட்டு குஞ்சு கொடுத்தியே, கோழி குஞ்சு கொடுத்தியே, ஆமா வளர்த்து சொல்லி பிள்ளைக்கு நிலம் வாங்கி கொடுத்தியே, ஆமா பிள்ளை விவசாயம் நல்லா பண்ணும்னு. ஆமா என்ன நிலம் வாங்கி கொடுத்தாரு எங்க அப்ப, நஞ்சையில் 6 ஏக்கரா, கொஞ்ச நேரத்துல 6 ஏக்கரா, இத்தனையும் கொடுத்தியே. அவன் ஆட்டு தோத்தான் மாட்டு தோத்தான், நீ கொடுத்த கழுட்டெருமையா எருமையெல்லாம் தோத்துட்டா வித்து தோத்து போயிட்டான். இனிமேல அவனோட இருந்து பொழைக்க மாட்டேன், அப்புறம் நான் இனிமே உன்னோட இருந்து பொழைச்சுக்கிறேன். ஊரு சனம் என்ன சொல்லும், ஊர் சாலம் சொல்லுன்னு தான் பாக்குறேன். இல்லன்னா கொஞ்சம் கூட அறிவில்லாத பிள்ளையாங்கிற புருஷனா இருந்தாலும் கல்லானாலும் புல்லானாலும் புருஷன் பசியோட வருவாருன்னு 2 பேருக்கு கழிக்கின்றோம். எவ்வளவு ஆரியமாவு போடலாம், 2 பேருக்கு எவ்வளவு ஆரியமாவு போடலாம்? 2 பேருக்கு ஒரு பிடி போட்டா போதும். கம்மியா தான் போட்டேன், நான் தான் சிக்கனமான வாம்புல தானே, நான் கம்மியா தான் போட்டேன். ரொம்ப சிக்கனக்காரி இல்ல, சிக்கனக்காரி. ஆமா நான் கம்மியா தான் போட்டேன். எனக்கு வருது இல்லையா? ஆமா அதனால ரொம்ப சிக்கனம். 1 கிலோவுக்கு கம்மியா போட்டேன். எவ்வளவு போட்டேன்னு சொல்லி பாக்கலாம். 1 கிலோவுக்கு கம்மியா? சரி, எவ்வளவு போட்டிருப்பேன்? 1 கிலோவுக்கு கம்மியா? 1/2 கிலோ போட்டுக்குவேன். 1/2 கிலோவுக்கு கம்மியா போட்டேன். 1/2 கிலோவுக்கு கம்மியா? 1/4 கிலோவுக்கு கம்மியா போட்டேன். 1/4 கிலோவுக்கு கம்மியா? ரொம்ப சிக்கனமான பொருள். 2 பேருக்கு சேர்த்து 28 கிலோ கண்டறேன். 28 கிலோவை இப்படி காலை தூக்கி போட்டு எங்க அவன் எதை பார்த்தான் தெரியல தெரியல. அல்லாக்கா தூக்கிட்டு போய் மல்லாக்கா 3 வீட்டுல போட்டு குத்துன்னு குத்தி விட்டான்பா. என்னத்துல எதிர குத்துன்னு சொல்லி பாக்கலாம். கடப்பாரில குத்தி இருந்தானா உருவி எரிஞ்சிருப்பேன், மம்மிட்டியில குத்தி இருந்தானா இழுத்து எரிஞ்சிருப்பேன், குச்சில குத்தினானா உருவி எரிஞ்சிருப்பேன். இத்த சோடு வச்சிருந்தா என்னது என்ன பண்ண எரம கட்டுற மோள குச்சி நீ இப்படி படுத்துருக்கணும், மறந்து படுத்துட்டு இருந்த விட நீ கந்து படுத்துருக்க. என்னது குழாயில பிய் வரதுக்கா? அதனால என்ன வேலைக்கு சேர்த்து விடுப்பா. சரி, வேலை செஞ்சினா உனக்கு தகுந்த சம்பளம். அப்படியா? ஆமா. சரி வர சொல்லுப்பா. ஒரு அடிமா ஓட்டு வருது.
அழகான அழகுக்கும் எங்க குழலுக்காரு கை சோட்டு குழலுக்கும் இந்த ஒரு ஆடு ஒரு குள்ளப்படி தன்னம் தழுவி எப்படி வளவளம் வாழ தந்தாட்டு இப்படி செவ்வாழ குடுத்தாட்டம் வந்திருக்கு. ஆமாமா ஒரே குஞ்சான குஞ்ச கூட காணமே. கண்ணத்தின ரோட்ல எத்தனை குஞ்சு இருக்குது. கழுட்டு குஞ்சு வேணுமா, நட்ட குஞ்சு வேணுமா, குட்டை குஞ்சு வேணுமா, தலவு குஞ்சு வேணுமா, சின்ன குஞ்சு வேணுமா, குஞ்சு கேட்கற குஞ்சு நான் யாருக்கிட்டதா போகட்டும். காலியா கோயில் பூச்சாரிட்டு போய் சொல்லு. அப்படியா? ஏப்பா மோளக்காரரே, நான் வீட்டு வேலைக்கு அட்வான்ஸ் கொடுத்துருந்தே ஆடு கூட்டு வந்தே இல்லையா? கூட்டி வந்துருமா? எங்க இருந்து? வெளிநாட்டுல இருந்து கூட்டி வந்துக்கிறேன். இந்த ஆளு கிடைக்கிறது வெளிக்காட்டுக்கு போனியா? வெளிநாட்டுல பியல்றதுக்கா? வெளிநாட்டுக்கு. வெளிநாடு? சரி சரி. வெளிநாட்டுக்கு போய் உலகாலைக்கு டயானாலே கூட்டி வந்து. என்னது டொயனா? என்னத்துக்கு டொயனு கேக்குறான்? நீ தானே சொன்ன. டொயனு இல்ல சரடு இல்ல. உலகாலைக்கு டயானா. ஓ உலகாலைக்கு டயானா. ஆமா. போன நல்லா பேசுவாளா? பேச போய்டா. சரி அப்படினா போய் பாக்குறீங்க. ஊரா பாலா ஊஞ்சகாடா ஊஞ்சகாடு புதூரு என்னது? ஐயோ ஏங்க மத்தாரகாரே, என்னங்க வீட்டு வேலைக்கு ஆளு கூட்டிட்டு வர சொன்னா பாட்டில் போடுற பொம்பளை கூட்டு வந்திருக்கிறேன். பாட்டில் போடுற பொம்பளை இல்ல, அது நாட்டு ஒரு பொண்ணு தான். புத்தி மத்தி சொல்லி அனுப்புறீங்க. அண்ணா அமுச்சுடு பார்க்கலாம். என்ன வாங்கண்ணே? என்ன பொம்பளை கூட்டு வந்திருக்கிற? அப்பா வாழப்பா. ஏனப்பா அண்ணே, இப்படி எல்லாம் போனா அந்த பிள்ளை ஆளுக்கு ஒரு பக்கம் ஓடுது. அதனால தீரமா பாப்பாங்க. தீரமா போகணுமா? தீரமா போனீங்கன்னா என்ன பண்ண, கால்ற வர இந்த மாதிரி தான். தீரமா என்னப்பா வீட்டு வேலைக்கு ஆளு கூட்டிட்டு வர சொன்னா ஏரியில கிடக்குற பெரிய அடிச்சல் வந்து ஆணுக்கு நிக்கிறாளே. ஆணுகிட்ட வந்து நிக்கிறானா? எலுமிச்சங்கத்தை கொடுக்கணும். ஓய் இருக்கண்ணே, வாங்கணுங்க. அப்பா சிரிச்சுக்கிட்டே போகண்ணே. சிரிச்சுக்கிட்டே போ. வீட்டுக்கு கீழே விழுந்து போச்சு. ஓ எந்த பொம்பளை தான் அந்த பொம்பளையா? அதே பொம்பளை தான், அதே பொம்பளை. சரி அப்படியே பேசி பாக்குறீங்க. அடி அம்மா ஓ அத்தை ஓ சின்னாயி இல்லம்மா ஓ பெரியம்மா ஓ கிழவி. ஏப்பா என்ன அம்மானு கூப்பிட்டாலும் பேச மாட்டேங்கிறேன், பெரியம்மானு கூப்பிட்டாலும் பேச மாட்டேங்கிறான். இவளை என்னன்னு கூப்பிட்டா பேசுவா? இவளால இப்படி எல்லாம் கூப்பிட்டா பேச மாட்டா. ஓஹோ கிளவி திருட்டு முண்டா தேவடியா சக்காளி தின்னு பேச அப்பதான் பேசுவா. தக்காளி சட்னி நேரத்துல தின்னா சேர்னா ரேடியோ என்ன ரேடியோ பேர் மேல கட்டிக்கிறாங்க. ஏடி மாடு கட்டுவா ஏடு கட்டுவா மாடு லாச்சு 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 ஏன் ஒரு கட்ட ஒரு பீட் ஒரு காலியா கோயில் பூஜாரி ஏண்டி யாருக்கிட்ட தேங்காய் இருக்குது? ஏண்டி நீ தாண்டி கோயில் பூஜை கிட்ட போயிருப்பா என்ன சொல்லிட்டு இருக்கிற? என்னடி ஒரு பொம்பளைய பொறுத்த ஒரு அடக்கு சடக்கு வேணும், இப்படி அவுத்து போட்டு திரியுது. நான் போட மாட்டேனா? அரியற மிளகா சுடி நினைச்சா, அரியற மிளகா சுடி நினைச்சா, அதுல 5-6 மிளகா போடுச்சா. ஆட்டி ஆட்டிக்காத போறேன், நான் ஆட்ட மாட்டேன். நானும் தான் ஆட்டி ஆட்டி போறேன். ஏண்டி சிரிக்கிற சந்தையில ஏண்டி சிரிக்கிற சந்தையில ஏன்னு கடிக்கிற? ஆமாடி சேலத்து தேடி தித்திப்பா, சேலத்து தேடி தித்திப்பா. இந்த மத்தாலகார பொட்டு மேல நட்டப்பா. போடி போடி கார்த்திகை மாசத்து கூம்பே, கார்த்திகை மாசத்து கூம்பே பிடிச்சிட்டு. ஆமாடி வித்தாறு கல்லி விரவடிக்க போனானா? வித்தாறு கல்லி விரவடிக்க போனானா? நல்லா கேட்டுக்கங்க அம்மா. வித்தாறு எத்தனை டைம் விர ஓடிக்கு போவா? ஆமாடி கத்தால முள்ளு கொத்தாடி ஏறிட்டா. கோழி 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 கொக்குடுச்சா, கோழி கொக்குடுச்சா. அரிய சேலத்துக்கு சபாபேட்டைக்கு சென்று நடக்காரி, அரிய சேலத்துக்கு சபாபேட்டைக்கு சென்று நடக்காரி. மாறில்லாத பிள்ளை பத்தாலாம்
பாட்டு பாடுறான். நான் பாட்டா பாட மாட்டேன், நான் பாட்டா கதை பாட மாட்டேன். அறுப்பருப்பா அறுப்பருப்பா ஆப்பையும் கொண்டாட்டி, அறுப்பருப்பா அறுப்பருப்பா ஆப்பையும் கொண்டாட்டி, நோடி பண்ணுவா பல பூச்சேரி கொண்டாட்டி. ஆமாடி அடிய சுண்டக்கல்லுக்கு சுடலக்கல்லுக்கு எதிரப்பா மாப்பளே, அடிய சுண்டக்கல்லுக்கு சுடலக்கல்லுக்கு எதிரப்பா மாப்பளே, சோழரி சில ஓட்ட போட்டு எதிரப்பா மாப்பளே. இப்ப போற கதையில ஓடியே போயிருந்தோம். போடி போடி ராமே போடி. ஆமா அவள அழகா வந்துருச்சு. பேர் என்ன? என் பேரா? நாங்க அக்கா தங்கச்சிக்கு 3 பேர். ஆறாரு. பெரிய அக்கா பேரு மண்டை, சின்ன அக்கா பேரு கொண்டை, என் பேரு பூவாயி. என் பேரு பூவாயி. உன் பேரு பூவாயி. எங்க வீட்டுக்கார பாரு மத்தாலக்கார பூவாரி. நல்ல பிரச்சனை பிடிச்சிக்கிட்டே. எல்லா பிரச்சனை இவன் பூவரச. ஓ பூவரசனா? இவன் பூவரச. சரி சரி. இவரு எங்க அப்பா. அரே இவர் பேர் என்ன தெரியுமா? என்ன பேரு? இவர் பேர் புலுலரசன். புலுலரசனா? பாரு இன்னைக்கு பாரு தீபாவளிக்கு துணியே சிக்கல்னு நான் போய் சேலத்துல போய் துணி எடுத்துக்கிட்டு வந்தோம். யாரு? அப்படியே அந்த புடவை எங்கேயும் கிடைக்கல. கடையிலேயே இல்ல. எங்க தெரியுமா எடுத்தது? என்ன ரேட் என்ன? இது 2065 ரூபாய். பாருங்கயா 2065. இது எந்த கடையில் தெரியுமா எடுத்தோம்? என்ன கடையில் எடுத்த? பெரிய கடை. என்னடி? சேலம் காக்காய் சுடுகாட்டுல தூக்கிட்டு வந்தோம். ஆமா ஆமா அதான் பெரிய கடை. ஆமா எத்தனை போயிருக்கும். ஏய் என்னடி பித்தாட பேசி தெரியற? ஏங்க எங்க பாட்டியா பொடக்காலிலே தண்ணி திருந்தா. அந்த பழி தூக்கிட்டதுல பரவாயில்லையா? கொண்டு போய் கொடுத்துருவாங்க பாட்டிக்கு தேவைப்படும். என்னத்துக்கு? சரிங்களா? ஏய் கொண்டு போய் உங்க அக்கால கூட. ஐயோ